Hello students, today நம்ம 10th standard chapter 2 numbers and sequence எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் exercise 2.7 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First sum, which of the following sequence are in GP அப்படின்னு கேட்டிருக்காங்க. GP means geometric progression. அதில் கொடுத்துருக்க சீக்வன்ஸஸில் இது GPயா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3, 9, 27, 81 எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஒரு ஜிபியா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். 3, 9, 27, 81 இது ஆர்டருக்கு T1, T2, T3, T4 அப்படி இருக்கும். T1 மீன்ஸ் நத்திங், term 1, term 2, term 3, term 4 எக்ஸட்ரா. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இதுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ எப்படி இது பண்ணலாம்? T2 டிவைடட் பை T1 போட்டோம்னா 9 டிவைடட் பை 3யா, அப்போ என்ன வரும்? 3 வரும். கேன்சல் பண்ண. நெக்ஸ்ட் T3 டிவைடட் பை T2 போட்டால் 27 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 3. கேன்சல் பண்ண 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் T4 டிவைடட் பை T3, T4 வேல்யூ என்ன? 81 டிவைடட் பை 27 போட்டால் என்ன கிடைக்கிது? 3 கிடைக்கிது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கா? இப்போ சேமாக இருந்ததுன்னா அது ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஹியர் த ரேஷியோஸ் பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் த சீக்வன்ஸ் 3, 9, 27, 81 எக்ஸட்ரா இஸ் எ ஜிபி வித் காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு 3. காமன் ரேஷியோ 3 தானே கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 4, 44, 444, 4444 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கான். சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டின் அதே அப்படியே எழுதியிருக்கேன். இது T1, இது T2, இது T3, T4 எக்ஸட்ரா. அப்போ இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு 44 டிவைடட் பை 4. கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 11. நெக்ஸ்ட் T3 டிவைடட் பை T2, 444 divided by 44 cancel பண்ண என்ன கிடைக்கும்? 111. நெக்ஸ்ட் T4 divided by T3, இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4444 divided by 444. இது ரெண்டு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 4 ones கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ரேஷியோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சேமாக இல்லையா? ஸோ இது திஸ் இஸ் நாட் ஜிபி. அதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஹியர் த ரேஷியோஸ் பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். த சீக்வன்ஸ் 4, 44, 444, 4444, எக்ஸட்ரா இஸ் நாட் அ ஜிபி அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Third sum, 0.5, 0.05, 0.005, etc. Same procedure, T2 divided by T1. Our T1 value, this is our T2 value, this is our T3 value. So 0.05 divided by 0.5. இதை cancel பண்ண 0.1 கிடைக்கும். 0.1 கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 0 இருந்தால் வேல்யூ இல்லை. ஸோ ஒன்றுனே நம்ம எடுத்துக்கலாம். T3 divided by T2 equal to 0.005 divided by 0.05. இதை cancel பண்ண என்ன கிடைக்கும்? 0.1 கிடைக்கும். இது ரெண்டு சேமாக இருக்கா? ஸோ this is GP. அதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். Here the ratio between successive terms are equal. The sequence 0.5, 0.05, 0.005, etc. is a GP அப்படின்னு நான் இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 1 divided by 3, 1 divided by 6, 1 divided by 12, etc. Solution find பண்ணலாம். T2 divided by T1 equal to, T2 value என்ன? 1 by 6 divided by 1 by 3 equal to 1 by 6. அப்போ இது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் போகும்போது தலைகீழாகுமா? அதாவது அப்படியே மேலே இருக்க கீழே இருக்க வேல்யூ மேலே போகும், மேலே இருக்க வேல்யூ கீழே வருமா? அதுதான் இங்கே இருக்கும். 1 divided by 6 into 3 divided by 1. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 1 by 2 கிடைக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் T3 divided by T2 equal to, T3 வேல்யூ என்ன? 1 divided by 12 divided by 1 divided by 6 equal to 1 divided by 12 into, இது தலைகீழாகுமா மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது? அப்போ 6 divided by 1. இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்?
1/2. இப்போ இது ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ஜிபி. அதுதான் நான் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். ஹியர் த ரேஷியோ பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். த சீக்வன்ஸ் 1/3, 1/6, 1/12 எக்ஸெட்ரா இஸ் எ ஜிபி அப்படின்னு நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1, -5, 25, -125 எக்ஸெட்ரான்னு இருக்குது. சொல்யூஷன் பார்க்கலாம். T2 divided by T1 equal to -5 divided by -1. So this is our T2 value, this is our T1 value. So substitute பண்ணுறேன். பண்ணால் என்ன கிடைக்கும்? -5. Next T3 divided by T2. T3 value என்ன? 25 divided by -5. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5. மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -5. அதே மாதிரி T4 பார்த்துடலாம். ஏன்னா T4 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ T4 பார்த்துடலாம். T4 divided by T3 equal to -125 divided by 25. இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ். ஸோ -5. ஸோ இது எல்லாமே சேமாக இருக்கா? அப்போ இது ஒரு ஜிபியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? Therefore, here the ratio between successive terms are equal. The sequence 1, -5, 25, -125 etc. is a GP அப்படின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே வந்து சிக்ஸ்த் சம் 120, 60, 30, 18, etc. இது ஒரு ஜிபியான்னு ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் என்ன? T2 divided by T1 equal to our T2 value 60 divided by 120. ரெண்டே கேன்சல் பண்ணால் 1/2 கிடைக்கும். நெக்ஸ்ட் T3 divided by T2. T3 வேல்யூ என்ன? 30 divided by 60. ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1/2. நெக்ஸ்ட் T4 divided by T3. T4 என்ன? 18 divided by 30. இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது? 6/10 கிடைக்குது. இது ரெண்டே ஈக்குவல், ஆனால் இது ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்து ஜிபி கிடையாது. ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறேன். Here the ratio between successive terms are not equal. The sequence 120, 60, 30, 18 etc. is a not a GP அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செவன்த் சம் பார்க்கலாம். 16, 4, 1, 1/4, etc. இது ஒரு ஜிபியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா என்ன? T2 divided by T1 equal to 4 divided by 16. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1/4. T4 divided by T3 equal to 1/4 divided by 1. அப்போ இது இந்த பக்கம் போது மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? கீழே 1 இருக்கிறதா தான் மீனிங். ஸோ 1/1. 1/4 into 1/1. 1, 4 into 1, 4. ஸோ இதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1/4 கிடச்சிருக்கு. T3 divided by T2. T3 வேல்யூ என்ன? 1. அதோட 4 வேல்யூ 1. ஸோ எல்லாமே 1/4 இருக்கா? அப்போ இது ஜிபி தானே. ஸோ ஹியர் த ரேஷியோ பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். த சீக்வன்ஸ் 16, 4, 1, 1/4 எக்ஸெட்ரா இஸ் எ ஜிபி அப்படின்னு நம்ம எழுதி சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சரில் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ரைட் தி ஃபர்ஸ்ட் 3 terms ஆஃப் தி ஜிபி whose first term and the common ratio are given below. தமிழில் ரீட் பண்ணுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை காண்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒரு ஜிபின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொண்டு சொல்லிட்டாங்க? ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரேஷியோ ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த 3ஐ வச்சுட்டு நாம் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்துடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் 3 terms கண்டுபிடி அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா Tn equal to AR power n-1 R power n-1 இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதில் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ பண்ணலாமா?
ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டேர்ம் 1 கண்டுபிடிக்கலாமா? அதாவது T1 ஈக்குவல் டு ஏஆர் n தானே. அப்போ 1 மைனஸ் 1. ஏ வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 6ன்னு தெரியும். ஆர் வேல்யூ வந்து 3ன்னு தெரியும். அப்போ 3 பவர் 0 0. அப்போ சாரி 1 மைனஸ் 1 0வா? அப்போ ஆர் பவர் 0னா அது 0 ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 6. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ T2 ஏஆர் 2 மைனஸ் 1. ஏ வந்து 6ன்னு தெரியும். 2 மைனஸ் 1 1. அப்போ 3 பவர் 1 3 தான். அப்போ 6 இன்ட்டு 3 18 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு T3. அப்போ ஏஆர் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 என்ன? 2. அப்போ ஏ வேல்யூ வந்து 6ன்னு தெரியும். ஆர் வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். 3 பவர் 2. அப்போ இது என்ன? 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 54 கிடைக்கும். ஸோ therefore the 3 terms are 6, 18, 54. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a equal to root 2, r equal to root 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. T1 வேல்யூ ஃபைன் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் டேர்ம், அதாவது T1 equal to root 2 into r 1 minus 1. r வேல்யூ என்னன்னு தெரியும்? root 2ன்னு தெரியும். அப்போ root 2ன்னு எழுதிக்கலாம். root 2 பவர் 0 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? root 2 இருக்குது. ஸோ root 2. அப்போ T2 சாரி இங்கே வந்து பவரில் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ வந்து 1. ஸோ root 2 into 1 அதே தான் root 2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ரீவியஸ் சம்லேயும் அதே தான். ஆர் வேல்யூ இருந்ததுன்னா மேலே பவரில் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து ஹோலுக்கு வந்து 1ன்னு மீனிங். ஸோ அதுதான் T2 ஈக்குவல் டு root 2 இன்ட்டு ஆர் வந்து என்னன்னு தெரியும்? root 2ன்னு தெரியும். root 2 பவர் 2 மைனஸ் 1 1. ஸோ இதை வந்து root 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்போ ஸ்கொயர்டுன்னு எழுதுனா இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அதுதான். அப்போ T3 ஈக்குவல் டு root 2 இன்ட்டு ஆர் 3 பவர் மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு ஆர் இருக்கல என்ன? root 2. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2 root 2ன்னு வருமா? ஸோ அதுதான் நீங்கள் எழுதிக்க. ஸோ த டேர்ம்ஸ் ஆர் root 2, 2, 2 root 2, எக்ஸட்ரா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட், a equal to 1000, r equal to 2/5 கொடுத்துருக்காங்க. Tn equal to arn minus 1. This is our formula. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ T1 equal to first term. T1 equal to 1000 into r 1 minus 1 0. ஸோ 0 ஆர் பவர் ஆர் வேல்யூ என்னன்னு தெரியும்? 2/5 தெரியும். 2/5 பவர் 0னாலும் 1 தான் மீன். ஸோ 1 into 1000 1000. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். T2 equal to 1000 into r 2 minus 1. n மைனஸ்னா nக்கு பதில் 2 minus 1. அப்போ 1 தானே. அப்போ 2/5 ஹோல் பவர் 1 1000 இருக்குது. அப்போ 5 இந்த 1000 கேன்சல் ஆகுமா? அப்போ 200. அப்போ 200 into 2 400. அது எழுதியிருக்கேன். T3 அப்போ 1000 into r 3 minus 1. அப்போ 3 minus 1 என்ன? 2. 2 divided by 5 2. அப்போ 5 இது ஸ்கொயர் பண்ண என்ன? 2 into 2 4. 5 into 5 25. அப்போ இது கேன்சல் பண்ணால் 40. 40 into 4 160. The terms are 1000, 400, 160 etc. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 terms. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். In a GP 729, 243, 81 etc. Find T7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். GP வந்து 729, 243, 81 etc. கொஸ்டினில் கொடுத்துருக்க திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். இதை வச்சு T7 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா 3 Tn ஈக்குவல் டு 7th டேர்ம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன? டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணுற ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு arn மைனஸ் 1.
ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு இது தானே ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அவர் ஏ வேல்யூ. ஸோ ஏ ஈக்குவல் டு 729 தெரியும். ஆர் ஃபைன் பண்ணணும். ஆர் ஃபைன் T2 T2 divided by T1. So T2 வேல்யூ என்ன 243 divided by 729. இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 1/3 கிடைக்கும். ஸோ அவர் ஆர் வேல்யூ வந்து 1/3. ஸோ இது ரெண்டு நமக்கு கிடைச்சிச்சு. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ T7 equal to, that means 7th term equal to 729 into 1/3 whole power 7 minus 1. 7 minus 1 na n minus 1 na, so 7 minus 1. So 729 into 1/3 power 6. அப்போ minus 1 na 6 தானே. ஸோ அதுதான். அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 வந்து 6 டைம்ஸ் போட்டால் 1 தான். 3 வந்து 6 டைம்ஸ் போட்டால் 729 கிடைக்கும். அப்போ 729 into 1/729. இது கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அவர் T7 வேல்யூ, தட் மீன்ஸ் 7th டேர்மோட வேல்யூ என்ன? 1 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். Find x so that x plus 6, x plus 12 and x plus 5 are consecutive terms of geometric progression அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவே தமிழில் ரீட் பண்ணுறேன். x plus 6, x plus 12, x plus 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் xஇன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 டேர்ம் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதில் எக்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஜிபியோட ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸோட ப்ரோக்ரஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதில் இருந்து நம்ம எக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஜிபி கொடுத்துருக்கிறது அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அவர் கிவன் ஒன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ இன் ஜிபி வந்து ஆர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? T2 divided by T1 equal to T3 divided by T2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து x plus 12 divided by x plus 6 equal to x plus 5 divided by x plus 12. இதை வந்து நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? x plus 12 into x plus 12 equal to x plus 6 into x plus 15 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ x plus 12 x plus 12 நான் எப்படி எழுதலாம்? x plus 12 the whole squared அப்படின்னு எழுதலாமா? equal to x plus 6 into x plus 15. அதை நான் அப்படி எழுதிக்கிறேன். இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a plus b the whole squaredன்னு இருக்கா? அப்போ a squared plus 2ab plus b squared அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாமா? அப்போ x squared பண்ண என்ன கிடைக்கும்? that means இது a, this is our b. அப்போ a squared, அப்போ x squared plus 2ab, 2 into a x, b வந்து 12, 12 into 2 24 x plus 12 square b squared, அப்போ 12 squared என்ன 144. அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x into x, x squared, அப்போ x plus 15, 15x, நெக்ஸ்ட்டு 6x ப்ளஸ்ஸு, அப்போ 6 into 15 90 கிடச்சிருச்சா? அதை நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போது இந்த பக்கம் வந்து ஹோல் நம்பர்ஸில் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் இருக்கிறதுல இந்த பக்கம் வேல்யூஸ் இந்த பக்கம் இருந்ததில்ல. அப்போ அப்படி வந்துச்சுன்னு என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ரெண்டு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 24 ரிமைனிங் என்ன இருக்குது? 24x மைனஸ் 21x. இந்த ப்ளஸ் 6 ப்ளஸ் 15x ரெண்டு ஆட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இன்னொரு லைன் வேணால் எழுதிடுறேன். ப்ளஸ் 21x ப்ளஸ் 90. அப்போ இந்த ப்ளஸ் 21x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 21x ஈக்குவல் டு இந்த 90 அப்படியே இருக்குது. இந்த இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 144னு வரும். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 54. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 3x, பெரிய நம்பரோட வேல்யூ ப்ளஸ்ஸு. ஸோ 3x ஈக்குவல் டு மைனஸ் 54. அப்போ எக்ஸ் இந்த கொஸ்டின் மைனஸ் 54 டிவைடட் பை 3 இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். மைனஸ் சைன் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் 18. ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் 18. நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன்.
Find the number of terms in the following GP. தமிழில் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 4, 8, 16, எக்ஸெட்ரா 8192. ஓகேவா, இதை கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டாங்களே, இந்த ஃபைனல் இது எத்தனாவது டேர்ம் வந்தால் இதோட டேர்ம் என்னன்னு கெடுத்துருக்காங்க. எத்தனாவது டேர்மில் இது ரீச் ஆகும், இந்த வேல்யூ கிடைக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி வரும்போது இது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் போயிடலாமா? ஸோ அவர் கிவன் வேல்யூ, அதாவது கொஸ்டின் வச்சு நான் ஏ கண்டுபிடிக்கலாமா? அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். A = 4. ஆர் கண்டுபிடிக்கலாமா? T2 / T1. ஸோ 8 / 4 2. ஸோ அவர் ஆர் வேல்யூ இஸ் 2. அப்போ Tn = என்ன கொடுத்துட்டாங்க? 8192. இதுதான், அதாவது nth டேர்ம்னு நான் வச்சுக்கலாம். இது இப்பொழுதைக்கு எனக்கு n வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ Tnன்னு வச்சுக்கிறேன், nth டேர்ம்னு வச்சுக்கிறேன். Tn = 8192 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்ன? Tn = ARn-1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஈக்குவல் டு 8912. ஸோ 4 × R2ன்னு தெரியும், n வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ n-1 ஈக்குவல் டு இந்த 8192 போட்டுக்கலாமா? அப்போ 2n-1 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னா என்னவாகும்? டிவிஷன் ஆகுமா? அப்போ 8192 / 4. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2048 கிடைக்குமா? அப்போ இந்த 2048க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன நமக்கு கிடைக்கும்? 2n-1 ஈக்குவல் டு, நம்ம இங்கே பாருங்கள் நான் எடுத்திருக்கேன். அப்போ 2048 இதை எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 2^11 கிடைக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2^11 வந்து என்ன? 2048. ஸோ அதை தான் நான் இப்படி சிம்பிளாக இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 2 கேன்சல் ஆயிருமா? பிகாஸ் கீழே வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ n-1 ஈக்குவல் டு 11. அப்போது இங்கே மைனஸில் இருக்கிறது 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ n = 11 + 1 = 12. அவர் n வேல்யூ இஸ் 12. ஸோ எத்தனாவது டேர்மு? 12th டேர்மில் தான் நமக்கு 8192 கிடைக்கும். 8192ங்கிறது வேல்யூ வந்து எத்தனாவது டேர்மில் கிடைக்கும்? 12th டேர்மில் கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ சொல்யூஷன் ஃபைன் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 12 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1/3, 1/9, 1/27, எக்ஸெட்ரா 1/2187 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ A வந்து 1/3, R வந்து T2 / T1, 1/9 / 1/3. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா தலைகீழாகுமா? அப்போ 1/9 × 3/1 ஆகுமா? அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்கும். ஸோ அதுதான் 1 இங்கேருந்து 3 டைம்ஸ். ஸோ 1/3. ஸோ அவர் ஆர் வேல்யூ இஸ் 1/3. ஸோ Tn வந்து 1 / 2187 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ARn-1 ஈக்குவல் டு 1/2187 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்துடலாம். 1/3 × 1/3 ப்ராக்கெட்டில் n-1 ஈக்குவல் டு 1/2187. அப்போது இந்த பக்கம் இருக்கிறது 1/3 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த போச்சுன்னா டிவிஷன் ஆகுமா? அப்போது 1/2187 இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் போட்டாலும் அது வந்து ஏற்கனவே வந்து டிவிஷனில் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது தலைகீழ் ஆகுமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வேணுன்னா இந்த ஸ்டெப்பு நான் இன்னொரு தடவை இங்கே எழுதுகிறேன். 1/2187 இருக்குது. அதை வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இந்த பக்கம் வரும்போது என்னவாகும்? டிவிஷன் ஆகுமா? இப்போ 1/3 தானே இருக்கும். இதுவே இந்த பக்கம் போகும்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? 87 × 3/1 ஆகுமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 729 கிடைக்கும். அப்போ 1/3 n-1 ஈக்குவல் டு 1/729. அப்போ 1/3 இந்த 729க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ டைம்? 1 2 3 4 5 6 டைம்ஸ். ஸோ 1/729 1/3. அப்போ 1/3 6 டைம்ஸ்னு எழுதலாமா?
அதுதான் நான் எழுதியிருக்கேன். 729 பதிலாக 1/3 எழுதலாமா? 1/3 6 டைம்ஸ்னு எழுதலாம். அப்போ 6 டைம்ஸ்னு எழுதுனா என்ன கிடைக்கும்? இந்த 1/3 கேன்சல் ஆயிடும். அப்போ n-1 ஈக்குவல் டு 6. அப்போது n ஈக்குவல் டு 6 + 1 ஈக்குவல் டு 7. எவ்வளோ டேர்ம்? n. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 7. n வந்து 7. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 7. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th சம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். In a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term கொடுத்துட்டாங்க. அதாவது 9th termோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 6th termோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 12th termோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணுறேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். 9th term 6th term வேல்யூ இது கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் அப்படியே எழுதிட்டு 12th term இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா தெரியும். AR n-1 ஈக்குவல் டு TN அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலா. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 9th term என்ன கொடுத்துருக்காங்க? T9 ஈக்குவல் டு 32,805 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதுதான் இது மொத்தத்தோட வேல்யூ தானே இது. ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ AR n-1ன்னா என்ன? இதுதான் n. ஸோ n-1ன்னா 8. அப்போ AR 8 ஈக்குவல் டு 32,805. இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 6th term சேம் ப்ரொசீஜர் வந்து 6th termக்கு பண்ணுறேன். 6th term வந்து 1,215. அப்போ AR n-1ன்னா 5. அப்போ AR 5 ஈக்குவல் டு 1,215. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது டிவைட் பண்ணுறோம் 1/2. ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ AR 8 டிவைடட் பை AR 5 ஈக்குவல் டு 3285 டிவைடட் பை 1,215. அதை நான் போடுறேன். இது ஏ கேன்சல் ஆயிரும். R5 இருக்குது, இங்கே R8 இருக்குது. கேன்சலேஷனாக ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அதாவது R3 இருக்கும். அப்போ இதே கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 27 கிடைக்கிது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். 243 அதாவது தேர்ட் டேபிளில் பண்ணேன்னா கீழே 243 651 கிடைக்கிது. அதேவே எகெயின் நான் வந்து தேர்ட் டேபிளில் பண்ணேன்னா 812187 கிடைக்கிது. எகெயின் அதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணேன்னா எனக்கு 72927 கிடைக்கிது. எகெயின் அதை சிம்ப்ளிஃபை பண்ணேன்னா எனக்கு ஃபைனலாக 27 கிடைக்கிது. அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ R3யோட வேல்யூ என்ன? 27 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ R3 வந்து 27. இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி LCM எடுத்து நம்ம எழுதலாமா? அப்போ தானே இது பண்ண முடியும், ஃபைன் பண்ண முடியும். R வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண முடியும். ஸோ நான் இப்படி எழுதுகிறேன். எழுதிட்டோம்னா அப்போ 3/3 வந்து 27 தான். ஸோ அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 3 பவர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ R வேல்யூ தானே இதாக இருக்கும். ஸோ அதுதான் R ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அவர் R வேல்யூ இஸ் 3. தட் மீன்ஸ் ரேஷியோ இஸ் 3 அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த Rஓட வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவள் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? செகண்டில் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டில் பண்ணாலும் செகண்ட் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ செகண்டில் பண்ணுறேன். ஈக்குவல் டு R⁵ ஈக்குவல் டு 1,215. இந்த Rக்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 1,215 டிவைடட் பை 243. இது ரெண்டு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு A வேல்யூ கிடச்சிச்சா? அவர் A வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதுதான். ஸோ இப்போ எனக்கு ஏவும் கிடச்சிருச்சு, ஆரும் கிடச்சிருச்சு. இப்போ 12th term ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அவர் A வேல்யூ வந்து 5, R வேல்யூ வந்து 3 கிடச்சிச்சு. அப்போ 12th term தான் கேட்டிருக்காங்க. அப்போ n வந்து 12ஆக தானே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். அப்போ T2 ஈக்குவல் டு AR n-1 அந்த ஃபார்முலாவில் வந்து, அதாவது TN ஈக்குவல் டு AR n-1 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த வேல்யூஸை. அப்போ என்ன வரும்? T12 ஈக்குவல் டு 5 × 3 12 - 1 12 - 1 11. ஸோ 5 × 3 பவர் 11. ஸோ இந்த 11 இதுதான் வந்து 12th termோட ஜிபி வந்து இதுதான் 5 × 3 பவர் 11. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே நம்ம எழுதி ஃபைனலாக நம்பர்
சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 12th டேர்மோட வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் தி 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio is 2ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணுறேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டாங்க, ரேஷியோவை கொடுத்துட்டு நம்மளோட 10th டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 8th டேர்மோட வேல்யூ என்ன, 768. Tn equal to ARn-1 இந்த ஃபார்முலா. அப்போ T8 வந்து ARn-1 8 - 1 7. அப்போ AR7 வந்து 768. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். R வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2ன்னு. அப்போ 10th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10th டேர்ம்னா என்ன, ARn-1ன்னா 9, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் given one. ஸோ AR7 வந்து 768 நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன வரணும், 9 இருக்குது. அப்போ இன்னும் 2 R போட்டால் 9 கிடச்சிருமா, 7 8 9. அப்போ R⁴9 வரைக்கும் என்ன, அப்போ இதோட ஹோல் டேர்மோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், 768ன்னு தெரியும். ஸோ 768 ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 2 இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 3072 கிடைக்குது. அப்போ 10th டேர்மோட வேல்யூ என்ன, T10 = 3072. ஈஸியாக நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் தான். 8th டேர்மோட ஹோல் டேர்மோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஹோல் டேர்முக்கு வேல்யூஸ் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னும் நம்ம 9th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இன்னும் 2 R ஆட் பண்ணிவிட்டா நமக்கு 9 வந்துருமா. ஸோ அதுதான் இந்த ஹோல் டேர்முக்கு 768, இந்த ஆருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க 2 × 2 போட்டு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு T10ஓட வேல்யூ கிடச்சிச்சு. வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் A, B, C are in a AP, then show that 3^A, 3^B, 3^C are in a GP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ABC வந்து APன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது 3^A, 3^B, 3^C இதை வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணுற தமிழில். ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3^A, 3^B, 3^C ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். இஃப் A, B, C are in a AP, arithmetic progression, அதை தான் நான் எழுதியிருக்கேன். இது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. arithmetic progression என்ன பண்ணுவோம், T2 - T1 = T3 - T2வா, அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ T1 T2 T3. அப்போ T2 வேல்யூ என்ன, B - A = C - B, அதுதானே. அப்போது அப்போ B எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு A இந்த பக்கம் ஒரு பக்கம் B எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா. அப்போ B + Bன்னு வரும். இந்த -B இந்த பக்கம் வச்சுன்னா +Bன்னு மாறும். இந்த -A இந்த பக்கம் வச்சுன்னா +Aன்னு மாறும். அதான் P + B = C + A. அப்போ 2B = C + A அப்படின்னு கிடச்சிருச்சு. இது என்ன, அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் படி நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணணும், 3^A, 3^B, 3^C is a GPன்னு போல, அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 3(2B = 3C + Aவா. இந்த ஆர்டர் படி பார்த்தா நமக்கு இந்த மேலே இருக்க பவர்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே 3 வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. மேலே அது ABC தான் மாறுது. இந்த ABCயை தான் வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஃபைனலாக நம்ம இந்த ABCயை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து ABCக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த 3 காமனாக இருக்க 3 வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 3(2)B = 3C + A. அப்போது இதை எப்படி எழுதலாம், 3B × 3B = 3C × 3A. ஓகேவா, இங்கே ப்ளஸ் இருக்குது, கீழே இல்லை. ஸோ இன்ட்டு
3 பவர் a அப்படின்னு எழுதலாமா? ஸோ 3b ஈக்குவல் டு 3a இது என்ன? இது ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக மாத்திரக்கு அது டிவைட் தானே வரும். ஸோ அதான் இதுக்கு 3b டிவைடட் பை 3a ஈக்குவல் டு 3c டிவைடட் பை 3b. இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ 3b. அப்போ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. t2 டிவைடட் பை t1 ஈக்குவல் டு 3t3 டிவைடட் பை t1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதுதான் எடுப்போம். அதாவது t2 டிவைடட் பை t1 t3 டிவைடட் பை t3 டிவைடட் பை t1 அப்படி தானே எடுப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்லேயே நமக்கு இது கிடச்சிருச்சா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. காமன் ரேஷியோ இஸ் சேம் ஃபார் 3a 3b 3c. ஸோ 3a 3b 3c ஃபார்ம்ஸ் எ ஜிபி. ஸோ ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டு. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துட்டு அந்த பேஸை வச்சு பேஸ் வேல்யூவில் சேமாக வச்சுட்டு இதை 3abc பவரில் இருந்ததுன்னா அது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். தட் மீன்ஸ் ஜிபின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏபின்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 அதுதானே நம்ம போட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ சேம் அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இந்த ஃபார்ம் கிடச்சிருச்சு. இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபிசி இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தானே வந்திருக்கு. ஸோ அதே தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? 3a 3 பவர் a 3 பவர் b 3 பவர் c இஸ் இன் ஜிபி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள், பேஸ் என்ன ஈக்குவலாக இருக்கா? ஸோ 3 ஈக்குவல் டு 3c ப்ளஸ் a அப்படி எழுதிக்கலாமா? அப்போ 2bன்னு இருக்குது. இதை நான் பிரித்து எழுதுனா 3b இன்ட்டு 3bன்னு எழுதலாமா? இதை நான் இது பண்ணாலும் இதே வேல்யூ தானே கிடைக்கும். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் 3c இன்ட்டு 3a. அப்போ இங்கே மல்டிப்ளை இருக்குது. எனக்கு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பை டிவிஷன் ஆகணும். ஸோ டிவிஷன் ஆகணும்னா எப்படி வரும்? 3b டிவைடட் பை 3aன்னு எழுதலாமா? அப்போ 3c டிவைடட் பை 3bன்னு வருமா? ஸோ அதுதான் எழுதிட்டேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? t2 டிவைடட் பை t1 ஈக்குவல் டு t3 டிவைடட் பை t1 t2 ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எந்த ஃபார்மேட்டு? இது எது கிராஸ் வெரிஃபை பண்ணுறக்கா? இந்த ஃபார்மேட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜிபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்மேட்லேயே நமக்கு கிடச்சிருச்சா? ஸோ இது காமன் ரேஷியோ அதை தான் எழுதியிருக்கேன். காமன் ரேஷியோ ஃபார் 3a 3bc ஃபார்ம்ஸ் ஸோ ஏ ஜிபி. ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். In a GP, the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57 divided by 2. Find the 3 terms கொடுத்திருக்காங்க. அதாவது GPல product means multiplication of 3 consecutive terms மல்டிப்ளை பண்ண 27 கிடைக்கிது. அதே sum of product of 2 terms taken at a time is 57 divided by 2. Find the 3 terms கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணுறேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 27 மற்றும் அவைகளின் 2 உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் 57 டிவைடட் பை 2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான். சொல்யூஷன் பார்த்துடலாம். Let the 3 consecutive terms is in a GPR a by r a, ar அப்படின்னு எழுதிக்கிறேன். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் இருக்க ஜிபி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை நான் எழுதிக்கிறேன். இதோட ப்ராடக்ட் தானே நமக்கு 27 சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 27 கிடைக்கிதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். a டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் டு 27. ஸோ
ஆறு இருக்குது, ஆறு கேன்சல் ஆயிருமா, மீதி 3a இருக்கா, அது a பவர் 3ன்னு எழுதலாமா, அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். a பவர் 3 ஈக்குவல் டு 27, 27 3 பவர் 3ன்னு எழுதலாமா, 3 பவர் 3ன்னு 27 தான். ஸோ எழுதிட்டேன். எனக்கு a என்ன கிடச்சிருச்சு, 3ன்னு கிடச்சிருச்சா. ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ அவர் a வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் டேக்கன் 2 at a time is 57 divided by 2 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்கு, a by r into a இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணணும், அதுதான் மீனிங். அப்போ a into ar ப்ளஸ் ar into a divided by r ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் என்ன 57 divided by 2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ a by r into a plus a into ar plus ar into a divided by r. அதாவது நெக்ஸ்ட்டு வர ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது வர ஆன்சரை வந்து அடுத்தடுத்து வர மல்டிப்ளிகேஷனில் வர ஆன்சர் கூட சம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 57 divided by 2 கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர்டா, இப்போ a ஸ்கொயர் டிவைடட் பை r ப்ளஸ் a ஸ்கொயர்ட் r ப்ளஸ் a ஸ்கொயர்ட் r கேன்சல் ஆகிடும். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 57 divided by 2. ஸோ a வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், 3ன்னு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 3 ஸ்கொயர் டிவைடட் பை r ப்ளஸ் 3 ஸ்கொயர் r ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 57 divided by 2. அப்போ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 divided by 2. இப்போ 3 ஸ்கொயர்டு வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 by r 3 ஸ்கொயர் வெளியில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் r இருக்குது, 3 ஸ்கொயர் வெளியில் வந்துருச்சு, 1 இருக்குது, 57 divided by 2. 3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ அதான் 3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 9. 9 1 ப்ளஸ் r ஸ்கொயர் ப்ளஸ் r எப்படி இங்கே வந்துச்சுன்னா இங்கே r இருக்குது. ஸோ இங்கெல்லாம் 1 தான் இருக்குது. ஸோ நான் வந்து பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும், ஆறுன்னு நான் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து மேலே கீழே ஆறால் மல்டிப்ளை பண்ண எனக்கு r கிடைக்குமா, அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படி பண்ணிடுச்சுன்னா மேலே இங்கே r ஸ்கொயர்டுன்னு மாறிடும், இங்கே ப்ளஸ் ஆர்னு வரும், காமனாக r இருக்குது. ஸோ அந்த r போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 57 divided by 2. அப்போது 1 ப்ளஸ் r ஸ்கொயர் ப்ளஸ் r டிவைடட் பை r ஈக்குவல் டு 57 divided by 2. இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். அப்போ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மேலே தலைகீழ் ஆகுமா. அப்போ 1 by 9. அப்போ 57 divided by 2 into 1 by 9. அப்போ 57 2 into 9 18. ஸோ r plus r square plus r divided by r equal to 57 divided by 18. ஸோ இதை நான் cross multiply பண்ணலாமா. ஸோ cross multiply பண்ண என்ன கிடைக்கும், 18 plus 18 r squared plus 18 r equal to 57 rனு கிடைக்கும். அப்போது 18 squared plus 18 r minus இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், minus 57 r plus 18 equal to 0னு கிடைக்கும். இந்த ஹோல் டேர்மையும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா. ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். பண்ண என்ன கிடைக்கும், 18 r squared minus 39 r plus 18. சாரி, இந்த 18 r இது இருக்குது, இது ரெண்டே மைனஸ், இது ரெண்டே நான் இது பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஆனால் இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட வேல்யூ போடுறேன். அதான் minus 39 r plus 18 equal to 0. இப்போ இந்த ஹோல் டேர்மையும் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணணும், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த எல்லா டேர்மும் 3 டேபிளால் போகும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கிது, 6r squared minus 13r plus 6 equal to 0 அப்படின்னு கிடைக்குதா. அப்போது இங்கே r இருக்குது, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இதில் வந்துருச்சு. அப்போ இங்கே r இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆரை வந்து இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 36. அப்போ 36 இது ரெண்டே எதை மல்டிப்ளை பண்ண எனக்கு 36 கிடைக்கும், 9 4 9 into 4 36.
இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும்? சென்டர் வேல்யூ வரணுமா? ஸோ அதுதான். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 36. இதையும் இது பண்ணலாமா? அப்போ மைனஸ் 13 ஆகுமா? 9 4 ஆட் பண்ணால் மைனஸ் சைன் வருமா? அதை மைனஸ் 13 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது மல்டிப்ளை பண்ணோன்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணுமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ 9/6 மைனஸ் 4,6 டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3/2 மைனஸ் 2/3 கிடைக்குமா? ஸோ அதை வந்து என்ன வரும்? 2r இதுதானே 2. அப்போ 2r minus 3 அப்போ 3r minus 2 equal to 0. இந்த whole term simplify பண்ண எனக்கு என்ன வரும்? 2r minus 3 3r minus 2 equal to 0 கிடைச்சிருச்சா? இதை நான் எப்படி எழுதலாம்? 2r minus 3 equal to 0 3r minus 2 equal to 0 எழுதலாமா? அப்போ 2r equal to 3 and 3r equal to 2. அப்போ r equal to 3/2 r equal to 2/3. இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். when a equal to 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், r equal to 3/2 இருக்கும்போது என்ன டேர்ம்ஸ் வரும்னு பார்க்கலாம். அப்போ a/r equal to 3. அந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோம்ல ஜிபிக்கு, அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a வந்து 3 2/3 3 கேன்சலேஷன் 2. a வந்து 3 தெரியும். ar வந்து 3 into 3/2. அப்போது 3 3 9 9/2. இந்த 3/2 அப்ளை பண்ணும்போது இந்த 3 டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2/3 அப்ளை பண்ணும்போது a 3 into 3/2 9/2 a3. அப்போ 3 into 2/3 3 3 கேன்சல் ஆயிரும் 2. ஸோ இந்த 2/3 அப்ளை பண்ணும்போது 9/2 3 கிடைக்கும். அதுதான் நீங்கள் இருக்கு. The 3 terms are 2, 3 and 9/2 அல்லது r 9/2, 3, 2. அது எழுதியிருக்கேன். This is our final answer. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு ஸ்டார்டிங் வந்து 60,000 சேலரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் இயர்லி 5% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதா அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவனோட சேல்ரி என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணிடுறேன். ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்த நிறுவனம் முதல் மாதம் ஊதியமாக 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருடம் முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாமா? சொல்யூஷன் போயிடலாம். ஸ்டார்டிங் சேல்ரி, அதாவது அவன் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கிது? 60,000 ரூபாய் கிடைக்கிது. அதுதான் கிவன் ஒன்னை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இன்க்ரீஸ்டு சேல்ரி எவ்வளோ? இயர்லி வந்து 5% வாங்குகிற சேல்ரியிலேருந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா கம்பெனி வந்து அக்ரி பண்ணுது. ஸோ 5% ஆஃப் ஸ்டார்டிங் சேல்ரி. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம ஒரு வேல்யூவாக இது பண்ணால் தானே, நம்ம கன்வெர்ட் பண்ணால் தானே எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம பண்ணலாமா? இப்போ 5 divided by 100 into எத்தனை அமௌண்ட்டுக்கு? 60,000க்கு தான் 5%. ஸோ 60,000 இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3,000 கிடைக்கும். ஸோ 60,000 அவன் சேல்ரி. செகண்ட் இயர், அதாவது ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக 60,000 வாங்குவான். செகண்ட் இயர் வந்து 60,000 + 3,000 வாங்குவானா? அதுதான் இங்கே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்குவா? ஸ்டார்டிங் சேலரி ஆஃப் செகண்ட் இயர் ஈக்குவல் டு 60,000 + 5% இன்க்ரிமெண்ட் என்ன? 3,000. ஸோ +3,000.
அப்போ டோட்டலாக 63,000 வந்து செகண்ட் இயர் ஃபுல்லாக வாங்கிட்டு இருப்பான். அப்புறம் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது செகண்ட் இயர் எண்டில் வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்கள்ல, அதாவது செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா, அதே 5% எவ்வளோக்கு போடுவாங்க, 63,000க்கு போடுவாங்க. ஸோ 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 63,000 வாங்கும்போது 3,150 வாங்குவானா. அப்போ தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்குவான், 63,000 ப்ளஸ் 3,150. அப்போது டோட்டல் பண்ண என்ன கிடைக்கும், 66,150 வாங்குவான் தேர்ட் இயர் ஃபுல்லாக. அதே மாதிரி எனக்கு என்ன தெரியணும், ஃபிஃப்த் இயர் எவ்வளோ வாங்குவான்னு தெரியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் இயர் கிடச்சிச்சு, செகண்ட் இயர் கிடச்சிச்சு, தேர்ட் இயர் கிடச்சிச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. அவன் ஃபிஃப்த் இயர் வரைக்கும் நம்ம இப்படியே போட்டாலே கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இப்போ நமக்கு தான் ஃபார்முலா தெரியாது, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபிஃப்த் இயர் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு டேர்மு 60,000, செகண்டு 63,000, தேர்டு 66,150. அப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ 60,000, ஆர் வந்து T2 டிவைடட் பை T1. ஸோ 63,000 டிவைட் பை 60 போட்டோம்னா 21 டிவைடட் பை 20 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஃபார்முலா தெரியும், TR ஈக்குவல் டு AR n-1ன்னு தெரியும். அப்போ ஃபிஃப்த் இயர் எண்டில் அவன் எவ்வளோ சேலரி வாங்குவான் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் இயர் ஸ்டார்டிங்கில் என்ன வாங்குறோன்னா அதே தான் எண்டு வரைக்கும் வாங்குவான். ஸோ டேர்ம் 5 ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ என்ன 60,000 இன்ட்டு ஆர் வேல்யூ 21 டிவைடட் பை 20ன்னு தெரியும். n-1ன்னா 4. ஸோ 5 - 1னா ஸோ 4. ஸோ 4 அப்போ 60,000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 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 அப்படின்னு வருமா. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு ஜீரோக்கு ஜீரோக்கு எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும், 6, 21, 21, 21 தான் இருக்கும். ஸோ 6 இன்ட்டு 21, 21, 21 2ன்னு இருக்குமா. அப்போ 2வே இதே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 டைம்ஸ் போகுமா. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5,83,443 டிவைடட் பை 8ன்னு வரும். இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 72,930 கிடைக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டாக 0.375 கிடைக்கும். நம்ம 8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக அவன் ஃபிஃப்த் இயர் எவ்வளோ சேலரி வாங்குவான், 72,930.38. இதுதான் அவன் ஃபிஃப்த் இயரில் வாங்குகிற சேலரி. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நான் அதில் இந்த அமௌண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஃபிஃப்த்து இதில் இந்த சேலரி வாங்குவான், ஆனால் இன்க்ரிமெண்ட் 5% இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 5% இன்க்ரிமெண்ட் இருக்குது. எந்த அமௌண்ட்டுக்கு ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டுக்கு. அப்போ 72,930.38. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 36.46.5190 கிடைக்குமா. ஸோ இதுதான் அவன் வந்து 5% இன்க்ரிமெண்ட் வாங்குறது. ஸோ வாங்குகிற சேலரிக்கோட இவ்வளோ 5% இன்க்ரிமெண்ட்னா இந்த அமௌண்ட்டுக்கு 5%ன்னு இந்த அமௌண்ட் வாங்குவானா. ஸோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 76,577. இதுதான் அவன் வந்து ஃபைனலாக ஃபிஃப்த் இயரில் வாங்கக்கூடிய சேல்ரி. ஓகேவா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. Offer A வந்து ₹20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Offer B ₹22,000 to start with, followed by guaranteed annual increase of 3% for the first 5 years. ஓகேவா. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹிஸ் salary in the 4th year with respect to the offer A and B. ஓகேவா. இப்போ சிவமணிங்கிறவன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அவனுக்கு வந்து 2 ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃபர் வந்து சேல்ரி வந்து 20,000 கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இன்க்ரீஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 6%ன்னு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஆஃபர் பி வந்து 22,000, ஆனுவல் 3% தான் இன்க்ரிமெண்ட் தருவேன்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து பெஸ்ட் ஆஃபரு,
ப்ளஸ் அவன் 4th இயர் வந்து எவ்வளோ சேலரி வாங்குவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதே கொஸ்டின் நான் தமிழில் ரீட் பண்ணுறேன். சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்த நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வாய்ப்பு ஏ, முதல் மாத ஊதியம் ரூபாய் 20,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. நெக்ஸ்ட் ஆஃபர் பி. வாய்ப்பு பி, முதல் மாத ஊதியம் ரூபாய் 22,000 மற்றும் நிச்சயமாக 3% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகள். ஏ மற்றும் பி ஆகியன இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஆப்ஷன் ஏ, அது ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி என்ன 20,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 6% ஆஃப் 20,000. ஸோ நம்ம ஃபைன் பண்ணலாமா? 6%னா என்ன 1,200 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர் சேலரி வந்து 20,000 + 1,200 பட்னா எவ்வளோ கிடைக்கும்? 21,200 கிடைக்கும். லாஸ்ட் சம் பார்த்தோம்ல சேம் ப்ரொசீஜர் தான். செகண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 21,200க்கு 6% போட்டோன்னா 1,272 rupees வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ இது கூட ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் அவன் செகண்ட் இயர் எவ்வளோ சேலரி வாங்குவான்? 22,472 வாங்குவான். நெக்ஸ்ட் தேர்ட் இயர் இன்க்ரீஸ் வந்து என்ன 22,472க்கு 6% போட்டால் 1,348.32 rupees வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 23,820 வந்து தேர்ட் இயரில் அவன் சேலரியாக வாங்குவான். அதே வந்து 4th இயர் சேலரி வந்து 23,820 வாங்குவான். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் பி. ஸ்டார்டிங் சேலரி ஆஃபர் பியில் என்ன கொடுத்துருந்தாங்க? 22,000 கொடுத்தாங்க. ஆனால் ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 3% கொடுத்துருக்காங்க. அப்போ 3% 22,000 என்ன வருது? 660 கிடைக்கும். அப்போ 22,600னா 22,660 ஃபஸ்ட் இயர் சேலரியாக வாங்குவான். நெக்ஸ்ட் செகண்ட் இயர் இன்க்ரிமெண்ட், இதுலேருந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு பர்சன்டேஜ் போட்டால் 3% போட்டால் என்ன 679.8 இன்க்ரிமெண்ட் ஆகுமா? அட் த செகண்ட் இயர் சேலரி வந்து 22,660 ப்ளஸ் 67.9.8. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 23,339.8 கிடைக்குமா? நெக்ஸ்ட் தேர்ட் இயர் வந்து எவ்வளோ வாங்குவான்? இதுலேருந்து 3% 700 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது கூட ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? 24,039.8 கிடைக்குமா? அப்போ 4th இயர் சேலரியும் அவன் 24,040 இது தானே வாங்குவான். தேர்ட் இயர் வாங்குற சேலரியை தான் 4th இயரும் வாங்குவான். ஸோ இது கூட சேலரி வந்து ஆப்ஷன் ஏ படி வந்து 23,820 வாங்குவான். அதே வந்து ஆப்ஷன் பி படி பார்த்தா வந்து 24,040 வாங்குவான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பெட்டர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? அதாவது ஒருத்தர் சேலரி இது கால்குலேட் பண்ணுறோம். ப்ரீவியஸாக பார்த்த சம் மாதிரியே தான். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து 6% இன்க்ரிமெண்ட்டு, ஆனால் ஸ்டார்டிங் சேலரி வந்து கம்மி. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அவன் 4th இயர் என்ன வாங்குவான்? 23,820 வாங்குவான். அதே சேலரி வந்து பி படி வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 22,000, இன்க்ரிமெண்ட்டு வந்து 3% தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ வருது? 4th இயரில் 24,040 வருது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? சம்திங் டிஃப்ரென்ஸ் வருதா? அப்போ எது இன்க்ரிமெண்ட்டு ஜாஸ்தியாக வருது? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த பெட்டர். நெக்ஸ்ட் 12th சம் ரீட் பண்ணுறேன். If A, B, C are 3 consecutive terms of an AP and X, Y, Z are 3 consecutive terms of GP, then prove that X, B minus C into Y, C minus A into Z, A minus B equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தமிழில் ரீட் பண்ணுறேன். ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் x பவர் b மைனஸ் c இன்ட்டு y பவர் c மைனஸ் a இன்ட்டு z பவர் a மைனஸ் b ஈக்குவல் டு 1 என நிறுவுக. அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ABC are 3 consecutive terms of an AP. ஓகேவா? நெக்ஸ்ட் let ABC அந்த கான்சிக்யூட்டிவ்னா எப்படி வரும்? ஏபியில் a plus d a plus 2d அப்படி தான் ரெஸ்பெக்டிவ்லி. அதுதான் இது என்னோட ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? x y z the 3 consecutive terms of GP. ஸோ ஜிபின்னா எப்படி வரும்? x into r x into r squared அப்படின்னு வருமா? இது என்னோட செகண்டாக எழுதிக்கிறேன். ஸோ செகண்ட் டேர்ம் எழுதிக்கிறேன். நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? x பவர் b மைனஸ் சி கமா y பவர் c மைனஸ் a கமா z பவர் a மைனஸ் b ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். இது என்னோட ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இது என்னோட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 1 and 2 in LHS. இதில் வந்து LHS மட்டும் நான் ஃபஸ்ட் எடுத்து நான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸா இந்த எக்ஸு நெக்ஸ்ட்டு அதை பவர் வேல்யூ என்ன? இந்த பவரை வந்து நான் இந்த வேல்யூஸை வந்து பவராக நான் வந்து இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது என்னோட எக்ஸு பி மைனஸ் சியா, அதுக்கு வந்து இந்த ஹோல் டேர்மை வந்து இது ஏவான்னு எடுத்துக்கிறேன், இது நான் பிஏ எடுத்துக்கிறேன், இது நான் சிஏ எடுத்துக்கிறேன். ஸோ இந்தப்படி பார்த்தா இது நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது தான். இது என்னோட எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்து நான் இதை வந்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ நான் எக்ஸ் எடுத்துட்டேன்னா எக்ஸு, அப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ் சின்னு இருக்கா? இது வந்து என்னோட ஏ, இந்த ஒரு ஹோல் வேல்யூ என்னோட பி, இது என்னோட ஹோல் வேல்யூ என்னோட சிஏ எடுத்துக்கிறேன். ஸோ பி மைனஸ் சின்னா என்ன? ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ, அதுதானே வரும். அதே மாதிரி ஒய்யா, அப்போ சினா ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ, இசட்னா ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் டி, அதுதானே வரும். ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2d இன்ட்டு XR. இந்த y வேல்யூ வந்து இது என்னோட எக்ஸு, இது என்னோட ஒய், இது என்னோட இசட். ஓகேவா? இதுக்கு இந்த பவர் எடுக்கும்போது இது என்னோட ஏ, இது என்னோட பி, இது என்னோட சி. ஸோ இது பேஸ் பண்ணி நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்ஹெச்எஸ் எடுத்து அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2d இன்ட்டு XR ஏ ப்ளஸ் 2d minus a into xr squared power a minus a minus a minus t. அப்போ x இந்த minus a இது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஒரு டியும் இந்த ஒரு டியும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு டி தான் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் டி. ஸோ மைனஸ் டி இன்ட்டு XR. அதே மாதிரி தான் இது கேன்சல் ஆயிரும், 2d இருக்குது. அப்போ x இன்ட்டு XR ஸ்கொயர்ட் ஏவு கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ எக்ஸ் மைனஸ் டி, எக்ஸ்ஆர் 2d எப்படி எழுதலாம்? எக்ஸ் 2d இன்ட்டு ஆர் 2d அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸு டி ஆர் ஸ்கொயர்ட் டி அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது பவரில் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 2dன்னு ஆகும். ஸோ அதுதான். அப்போது எக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வந்து ஆரெல்லாம் தனி டேர்ம் எழுதுகிறேன். அப்போ எக்ஸு டி ப்ளஸ் 2d நெக்ஸ்ட்டு மைனஸ் டி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆறு பவர் 2d, இங்கே மைனஸ் 2d இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே இன்னொரு டி இருக்கும், இது கேன்சல் ஆயிரும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 0 ஆர் பவர் 0. பவரில் 0 இருந்ததுன்னா என்னன்னு சொல்லியிருக்கா? ஆல்ரெடி அதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கா. அப்போ 1 இன்ட்டு 1 1. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? 1ன்னு தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் RHS. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். எல்லா சம்ஸும் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.7 இருக்க சம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபர்ஸ்ட்ல சிக்ஸ்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் கொஸ்டின் இது, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, திஸ் இஸ் ஃபார்முலா, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். This is our final solution. Next, third question இது, seventh term find பண்ணணும். So, அதுக்கான solution இது. Third sum கான question இது, அதுக்கான solution இது. This is our final answer. Fourth question இது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது. This is our final answer. Next fifth sum பார்க்கலாம். Fifth sum question இது, ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் இது. This is our final answer. Second sum question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன். This is our final answer. Sixth sum இது, கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். திஸ் இஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க given parts. 12th term ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதுதான். ஸோ ஆர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டோம். ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். எயித்து சம் பார்க்கலாம். எயித்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஆனால் சொல்யூஷன்ஸ் இது. ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. நைன்த்து சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதுதான். ஸோ இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது
a வேல்யூ வந்து 3 இருக்கும்போது r வேல்யூ இந்தா இருந்தால் என்ன வரும், இதா இருந்தால் என்ன வரும்னு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ this is our final answer. Next 10th sum question இது. சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final answer. Next 11th sum question பார்க்கலாம். 11th sum questions இதுதான். question வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. The final answer. Option B the better. Next 12th question. Question இது. Solution பார்க்கலாம். Solution continue ஆகுது. Hence proof பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஹோல் எக்ஸசைஸில் நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.7 ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதில் இருக்க ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபார்முலானா ஒரே ஃபார்முலா தான். இதுதான் வந்து எல்லா இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்முக்கும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா வந்து Tn = AR n-1. ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், ஆர்னா ரேஷியோ, 2 டேர்ம்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஆர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜிபி அப்படிங்கிறத நாம் எப்படி இது ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லுவோம்னா T2/T1. அதாவது இப்போது 1 2 3 4 சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இதில் இருக்குன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இந்த வந்து T2 இது T1 T2 T3. ஸோ T2/T1 போட்டால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூவு T3/2 போடும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஜிபி, அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஜிபியா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறக்கே வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நம்ம எதாவது டேர்ம்ஸு, அதாவது இது வந்து ஃபைனலாக இப்போ ஒரு 99 இருக்குன்னா இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு இதுங்க கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கூட கேட்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த ஹோல் எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது மட்டும்தான். இது இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இந்த ஹோல் எக்ஸசைஸும் நம்ம வந்து ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கவனமாக போட்டால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்த்து நான் அதுக்கான உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் கொரீஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.